திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் எப்போது திறப்பு விழா காணும், எப்போது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பேருந்து முனையத்தோட இறுதி கட்ட வேலைகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட இறுதி கட்ட வேலைகள் நடைபெறக்கூடிய அந்த காட்சிகள் மற்றும் அந்த பகுதியில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெற்றிருக்கு, என்னென்ன புதிய திட்டங்கள் அங்கே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த பேருந்து முனையமானது எந்த நிதியின் கீழ் கட்டப்படுகிறது, மத்திய அரசு நிதியில் இருந்தா அல்லது மாநில அரசு நிதியில் இருந்தா, எந்த திட்டத்தின் நிதியில் இருந்து இந்த பேருந்து முனையமானது கட்டப்படுகிறது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் டச் பண்ணிருங்க. வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். திருச்சி மாநகரில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இந்த புதிய பேருந்து முனையம், அதாவது பஞ்சப்பூர்ல இந்த புதிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது. ஒரு விமான நிலையம் போல காட்சியளிக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் திறக்கப்பட்டால் மாநகருக்குள்ள போக்குவரத்து நெரிசல் குறையும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த பிரம்மாண்டமான புதிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது கட்டப்பட்டு வருகிறது. ஒரு நாளைக்கு 1500 பேருந்துகளுக்கு மேலே செல்லக்கூடிய வகையில் இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. தரைதளம், முதல் தளம், இரண்டாம் தளம் என மிக பிரம்மாண்டமாக அமையக்கூடிய இந்த பேருந்து முனையத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கீழ்தளத்தில் இருந்து மேல்தளம் வரை செல்லக்கூடிய வகையில் எக்ஸலேட்டர் வசதியும் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் லிப்ட் வசதியும் இந்த பேருந்து முனையத்தில் அமைக்கப்படுது. ஏன்னா கடைகள் மற்றும் அலுவலகங்களும் இயங்கக்கூடிய வகையில் இந்த பேருந்து முனையமானது வடிவமைக்கப்படுவதனால நிறைய மக்கள் இந்த பகுதிக்கு செல்வார்கள் என்ற நோக்கத்தோடு இந்த வசதிகள் எல்லாமே மிக பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டு வருகிறது. இப்போ நாம தொடர்ந்து இந்த முன்பகுதியில், அதாவது மதுரை பைபாஸ் பக்கம் அந்த முன்பகுதியில் என்ன மாதிரியான வேலைகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
திருச்சி செமி ரிங் ரோடு, அதாவது துவாக்குடியிலிருந்து மாத்தூர் ஓலையூர் வழியாக பஞ்சப்பூரை இணைக்கும் வகையில் மிக பிரம்மாண்டமாக அப்போதே வந்து வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த செமி ரிங் ரோடு ப்ராஜெக்டுக்கு ஏற்றார் போல இந்த பஞ்சப்பூர் பகுதியில் இப்போது மிக பிரம்மாண்டமாக இந்த பேருந்து முனையமானது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த செமி ரிங் ரோடு சந்திப்பு, அதாவது சென்னை டு மதுரை பைபாஸில் இந்த செமி ரிங் ரோடு சந்திக்குது அல்லவா, அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம கிண்டியில் எப்படி சென்னை கிண்டியில் மிக பிரம்மாண்டமான அந்த பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கோ, அதுபோல் இந்த பகுதியிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய சுற்றுவட்ட மேம்பாலம் கட்டப்படும் என்று சொல்லி அமைச்சர் கே நேரு அவர்கள் வந்து சில மாதங்களுக்கு முன்பாக அதை பற்றி ஒரு அறிவிப்புகளும் வந்து வெளியிட்டிருந்தார். கூடிய விரைவில் அதற்கான வேலைகளும் வந்து துவங்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சப்பூரிலிருந்து ஜீயபுரத்தை இணைக்கும் வகையில் செமி ரிங் ரோட்டுக்கான வேலைகள் வந்து ஏற்கனவே அங்கங்கே அந்த வேலைகள் வந்து நடைபெற்றது. ஆனால் நிதி ஒதுக்காத காரணத்தால் அந்த வேலைகள் வந்து நீண்ட காலமாக அப்படியே கிடப்பில் இருக்குது. கூடிய விரைவில் அந்த வேலைகளும் வந்து துவங்கும்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இதுவரையிலும் அந்த வேலைகள் வந்து துவங்கவில்லை. கூடிய விரைவில் துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது பற்றிய ஒரு வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக அந்த பஞ்சப்பூர் டு ஜீயபுரத்தை இணைக்கக்கூடிய வகையில் என்னென்ன மாதிரியான வேலைகள் எந்தெந்த பகுதியில் வந்து நடைபெற்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு பக்கத்திலேயே அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் இன்னும் பல்வேறு திட்டங்கள் வந்து இந்த பகுதியிலே செயல்படுத்தப்பட இருக்கிறாங்க. வாகன முனையம், காய்கறி மார்க்கெட், டைட்டில் பார்க், ஆம்னி பேருந்து நிலையம், மெட்ரோ ரயில் நிலையம், அடுக்குமாடி குடியிருப்பு என பல்வேறு திட்டங்கள் இந்த பகுதியிலே செயல்படுத்தப்பட இருக்கிறது. ஏற்கனவே வந்து ஒரு சில திட்டங்கள் வந்து தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாகன முனையத்திற்கான பணிகள் வந்து ஏற்கனவே முழுவதுமாக நிறைவு பெற்றுவிட்டது. டைட்டில் பார்க் கட்டுவதற்கான வேலைகள் தற்போது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி இத்தனை திட்டங்களும் இந்த பகுதியிலே வந்து நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்பொழுது இந்த பஞ்சப்பூரானது ஒரு சிங்கப்பூர் போல் காட்சியளிக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. பஞ்சப்பூர் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட வேலைகள் வந்து அங்கே என்ன மாதிரியான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம வந்து நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் தற்போது அங்கே வந்து என்ன மாதிரியான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, எவ்வளவு மாற்றங்கள் நடைபெற்று இருக்கு, அந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை சுற்றி ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன மாதிரியான புதிய அறிவிப்புகள் அங்கே நடைபெற்று இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இந்த பகுதியில் நீங்கள் வந்து நிறைய பேர் போயிட்டு வந்தவங்களுக்கு நீங்கள் வந்து அவ்வப்போது அந்த பகுதியை வந்து நேரடியாக கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் நேரடியாக பார்க்காதவங்க இந்த பகுதியில் இவ்வளவு மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கும்போது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்த வீடியோக்களில் இது போன்ற காட்சிகளை வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ எவ்வளவு வேலைகள் வந்து இறுதிக்கட்ட வேலைகள் வந்து என்ன மாதிரியாக அங்கே வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். தற்போது திமுக 2021 ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திற்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புதிய திட்டங்கள் வந்து அறிவிக்கப்பட்டது. நிறைய திட்டங்கள் வந்து வேலைகள் நிறைவு பெற்று திறப்பு விழாவும் செய்யப்பட்டிருக்கு. பல திட்டங்கள் வந்து தற்போது இறுதிக்கட்ட வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தாலே திருச்சியின் வளர்ச்சிக்கு வந்து தனி கவனம் செலுத்தப்படும். முக்கியமாக திருச்சியில் நமது அமைச்சர்கள் வந்து அமைச்சர் KN நேரு மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகிய இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியோட வளர்ச்சிக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வருவதற்கான நிறைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே தான் இருப்பார்கள்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்க் கட்டக்கூடிய இடம். இந்த இடம் வந்து சரியாக எந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரநாதன் காலேஜுக்கு அப்படி ஆப்போசிட்டில் தான் இந்த புதிய டைட்டில் பார்க்கான வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே தான் இந்த டைட்டில் பார்க்கான வேலைகள் வந்து தற்போது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது எந்த அரசின் நிதியில் இருந்து, அதாவது மத்திய அரசு நிதியில் இருந்தா அல்லது மாநில அரசு நிதியில் இருந்தா, எந்த அரசு நிதியில் இருந்து இந்த பேருந்து முனையமானது கட்டப்பட்டு வருகிறது என்ற கேள்வி வந்து நிறைய பேரிடம் இருக்கும். நிறைய வீடியோக்கள் பார்க்கும்போது சமூக வலைதளங்கள்ல யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இப்படி நிறைய சமூக வலைதளங்கள்ல இந்த பேருந்து முனையம் பற்றிய போட்டோஸ் அல்லது வீடியோ வந்து பகிரப்படும் பொழுது ஒரு ஆர்வத்தோட நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கேள்வியும் வந்து நிறைய பேரிடம் இருக்கும் அல்லவா, இந்த பேருந்து முனையமானது எந்த நிதியில இருந்து கட்டுவாங்க, எந்த அரசு வந்து ஒதுக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்து இருக்கும். அனைவருடைய கேள்விக்கும் பதிலளிக்கும் வகையில திருச்சி மாநகராட்சி கமிஷனர் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தார். இந்த திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் மற்றும் உள்கட்டமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த நிதி வந்து முழுக்க மாநில அரசு நிதியில் இருந்துதான் கட்டப்படுகிறது. மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட அந்த நிதியில் இருந்து இந்த பேருந்து முனையத்திற்காக அந்த நிதி வந்து பயன்படுத்தப்படவில்லை. இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்காக முழுவதுமே மாநில அரசு நிதி மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்று ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து அளித்திருந்தார். பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட இறுதிக்கட்ட வேலைகள் நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு மாதத்திற்குள் இந்த பேருந்து முனையமானது திறக்க வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு ஓரிரு வாரங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் மற்றும் இந்த பேருந்து முனையத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் என்னென்ன மாதிரியான புதிய திட்டங்கள் வந்து அங்கே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னென்ன புதிய மாற்றங்கள் அங்கே நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் வந்து டைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.